வணக்கம். நாம சுவாசிக்கிற காத்துல இப்போ எவ்வளவு மாசுபாடு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இது நேரடியா நம்மளோட ஆரோக்கியத்தை, குறிப்பா நம்ம நுரையீரலை ரொம்பவே பாதிக்குது. ஆனா இதுக்கு இயற்கையிலேயே ஒரு தீர்வு இருக்கு. வாங்க நம்ம சுவாசத்தை காப்பாத்த போற அந்த அற்புத மூலிகைகளை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். அடிக்கடி சளி பிடிக்குதா? தீராத இருமல் இருக்கா? இல்லனா லேசா மூச்சுத் திணறல் மாதிரி உணர்றீங்களா? இது எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிற நச்சுக்களால நம்ம நுரையீரல் ரொம்ப கஷ்டப்படுதுன்றதுக்கான அறிகுறிகளா கூட இருக்கலாம். ஆமாங்க, இதுதான் உண்மையான பிரச்சனை. நம்மளோட சுவாச மண்டலம் ஒவ்வொரு நாளும் ஒரு போரே நடத்திட்டு இருக்கு. இதனால நுரையீரல்ல சளி தேங்கி சுவாச பாதையிலேயே பிளாக் பண்ணிடுது. இது நம்மளோட இயல்பான சுவாசத்தை பாவிச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையை ரொம்ப சிரமமா மாத்திடுது. ஆனா இதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. இந்த சவாலை ஜெயிக்க இயற்கையே நமக்கு ஒரு 5 சக்தி வாய்ந்த பாதுகாவலர்களை கொடுத்திருக்கு. வாங்க நம்ம சுவாச மண்டலத்தை காக்க போற அந்த 5 அற்புத கீரைகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்ற ஹீரோ தூதுவளை. சித்த மருத்துவத்துல நுரையீரல் ஆரோக்கியம்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இதுதான். இதுக்கு ஞானமூலின்னு ஒரு சிறப்பு பெயரே இருக்கு. அதுவே சொல்லும் இதோட மகத்துவத்தை. இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, நுரையீரல்ல ரொம்ப ஆழமா கல்லு மாதிரி படிஞ்சிருக்கிற நாள்பட்ட சளியை கூட உடைச்சி வெளியே தள்ளிரும். ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு உண்மையான அருமருந்துன்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப சுலபம். முட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துட்டு துவையல் செஞ்சோ இல்ல ரசத்துல போட்டோ சாப்பிடலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தூதுவளையை சாப்பிடும்போது புகைப்பிடிக்கிறதையும் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளையும் தவிர்த்தீங்கன்னா இதோட பலன் பன்மடங்கு அதிகமா கிடைக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஜோடி, முசுமுசுக்கை மற்றும் குப்பை மேனி. ரெண்டுமே நுரையீரலை சுத்தம் பண்றதுல கில்லாடிங்க. ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். அது எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. முசுமுசுக்க சுவாச குழாயில ஏற்படுற வீக்கத்தை குறைச்சு நுரையீரலை பலப்படுத்தி நோய் தொற்று வராம தடுக்கிற ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யும். ஆனா குப்பமேனி ஏற்கனவே மார்புல கட்டி போயிருக்கிற கெட்டியான சளியை கூட கரைச்சி வெளியே தள்ளுற ஒரு உடனடி நிவாரணி மாதிரி வேலை செய்யுது. முசுமுசுக்கைய சாப்பாட்டுல சேர்க்கறது அவ்வளோ ஈஸி. அதோட இலைகளை நல்லா அரைச்சு நம்ம வீட்டு தோசை மாவுல கலந்து தோசை சுட்டு கொடுத்தா போதும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமும் சுவையும் ஒன்னாவே கிடைக்கும். குப்பமேனிக்கு அதோட இலைச்சாறை எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான நீர்ல தேன் கலந்து குடிக்கணும். இது நெஞ்சு சளிக்கு ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யற ஒரு அருமையான வழி. இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி ஜோடியை பார்க்கலாம். இந்த ரெண்டும் நம்ம முழு சுவாச பாதையையுமே சுத்தம் செஞ்சு வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒழுங்குபடுத்துபவர்கள். இதுல தும்பை எங்க வேலை செய்யுதுன்னா, நம்ம சுவாச மண்டலத்தோட என்ட்ரி பாயிண்ட்ல, அதாவது மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில. தொற்றால வர்ற தலபாரம், மூக்கடைப்பு மாதிரி மேல் சுவாச பிரச்சனைகளுக்கு இது ஒரு சூப்பரான தீர்வு. இந்த பழமொழியை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆடாதோட கையில் இருந்தா சாவு கூட நம்மள நெருங்காது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாரம்பரியத்துல ஆடாதோடைக்கு எவ்வளவு உயிர்காக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு. ஏன்னா ஆடாதோடைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இருமலோட ரத்தம் வர்ற மாதிரி கடுமையான பிரச்சனைகளை கூட சரி பண்ணும். ரொம்ப முக்கியமா நுரையீரல்ல இருக்கிற லட்சக்கணக்கான சின்ன சின்ன காற்றுப்பைகளை இது பலப்படுத்தும். இதனால நம்ம உடம்பு ஆக்சிஜனை நல்லா உறிஞ்சிக்க முடியும். இதுதான் நமக்கு உண்மையான உயிர்காற்றை தருது. சரி, இந்த 5 சூப்பர் கீரைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த அறிவை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குறிப்பா யாருக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கும், தொழிற்சாலைகள் இல்லனா டிராஃபிக் அதிகமான இடங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதோ உங்களுக்காக ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். முதல்ல இந்த கீரைகளை உங்க சாப்பாட்டுல ஒரு பகுதியா வாத்திக்கோங்க. ரெண்டாவது, இந்த முக்கியமான தகவலை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் உதவுங்க. கடைசியா, இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கான முதல் படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. நமக்கான சிறந்த மருந்து வேற எங்கேயும் இல்ல, நம்ம சமையலறையிலேயே தான் இருக்கு. அப்படி நம்ம உணவையே மருந்தாக்கி நம்ம சுவாசத்துக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க நீங்க தயாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.